வணக்கம். உங்கள் முருகு வெங்கட்ஜி. இன்று திருமண வாழ்க்கையை பற்றிய கேள்வி பதிலாக இருக்கிறது. திருமணம் ஏன் விரைவில் நடக்கல? ஒவ்வொருத்தர் கேள்வி. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கைகூடி வரல, பொண்ணு கிடைக்கல, மாப்பிள்ளை கிடைக்கல, இதே பிரச்சனை நீடிக்குது. என்ன காரணம்? 7ஆம் அதிபதி தான் திருமணத்தை நடத்தக்கூடியது. 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம் தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுவார். அந்த 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி திரிகோணத்திலேயோ கேந்திரத்திலேயோ ஆட்சி உச்சம் பெற்று நட்பு பெற்று இருந்தால் இளமையில் திருமணம். 3, 6, 8, 12 சூரியன் அஸ்தங்கமாயிருந்தாலோ அஸ்தங்கம் பெற்று இருந்தாலோ மிருதுஞ்ச பாகையில் இருந்தாலோ ராகுகேது 1 டிகிரி இருந்தாலும் சந்தியில் இருந்தாலும் திருமணம் தாமதம் ஏற்படும். எப்பேற்பட்ட திருமணம், என்ன மாற திருமணம் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அதை காலத்தை கடத்துறது, பரிகாரம் சொல்கிறது, இதெல்லாம் வேஸ்ட்டு. பரிகாரத்தினால வெல்ல முடியுமானா கண்டிப்பாக முடியாது. பரிகாரங்கிறது பொய். பரிகாரத்தினால எதையும் வெல்ல முடியாது. உண்மையை உடைத்தால், உண்மையை பேசினால் இந்த உலகத்தில் விட கிடைக்கிறதில்ல. உண்மைக்கு இடம் இல்லை. உண்மை எங்கே இருக்கிறது? 7ஆம் அதிபதி என்ன நவகிரகத்தில் 7ஆம் அதிபதி யாராக வருகிறாரோ, அவர் நட்சத்திராதிபதி யாராக இருக்கிறாரோ அவர்தான் நம் வாழ்க்கையின் மாற்றத்தை தரக்கூடிய கிரகம். கோயில் வழிபாடு சிறந்தது. அது தெரிந்து வண்டினால் அற்புதம். அதை விட்டுட்டு பரிகாரம் அது இதுன்னு அதெல்லாம் செய்கிறது வேஸ்ட்டு. செஞ்சால் கால தாமதம் பண்ணலாம், அவ்வளோதான். இன்னும் 6 மாதத்துக்குள்ளே ஆயிரும், இன்னும் 1 வருஷத்தில் ஆயிரும். இது வேணால் டைம் பாஸ் வேணால் பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக எப்போ நடக்கும்னு என்ன விதி எழுதியிருக்குதோ அதுபடி தான் நடக்கும். அந்த விதியை தெரிஞ்சுக்கிறது தான் நம்மளோட கடமையாக இருக்கிறது. அந்த விதி நல்லா தெரிஞ்சவங்க கண்டிப்பாக சொல்ல முடியும். இந்த திருமண நிகழ்வுக்காக யாரும் கவலைப்படக்கூடாது. அது அந்த நேரத்தில் கரெக்டாக அதுவாக தானாக தேடி வரும்போது பண்ணுனா சிறப்பு. நாம்பளாக தேடி போனால் அது பெரிய லெவலில் வாழ்க்கை சிறப்பு அளிக்கிறதில்லை. நாங்கள் பார்த்த வரைக்கும் தேவையில்லாத இருதாரம் பலதாரம் தொந்தரவுகளை தரும். அப்படியே இருந்தாலும் குடும்பம் சரியாக அமையறதில்லை. நன்றி, வணக்கம்.